பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 23 அதிகாரம் 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாங்க. அதாவது என்ன விஷயம்னா, நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மையான காரியங்களும் ஆசீர்வாதமான காரியங்களும் என்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவரை பின்தொடர்ந்து போறதுனால சொல்லி இங்க தாவீது குறிப்பிடாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்களும் ஆசீர்வாதமான காரியங்களும் உங்க லைஃப்ல நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ஆண்டவரை பின்தொடர்ந்து போகணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுறாரு. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் ஏசப்பாவே சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதமான காரியங்கள், உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம், கொஞ்சம் பணம் தேவைப்படலாம், ஒரு வீடு கட்டுறதுல ஒரு சில காரியங்கள் தேவைப்படலாம், திருமணமாகத்துல சில காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் உங்க லைஃப் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். எப்ப தெரியுமா நடக்கும்? நீங்க ஏசப்பாவை தேடி போற மகளா இருக்கணும். தேடி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் சர்ச்சுக்கு போறது மட்டும் கிடையாதுங்க. டெய்லியும் பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது, ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குது, ஆவிக்குரிய நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்க கேட்காமலே ஏசப்பா உங்க லைஃப்ல நிச்சயமா செய்வார்.